பெர்முடா முக்கோணம். மர்மங்களின் ஆழத்தில் பயணிப்போம். நண்பர்களே, இன்று நாம் உலகின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றான பெர்முடா முக்கோணத்தை ஆராய்வோம். இந்த இடம் ஏன் பிசாசின் முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன் இவ்வளவு கப்பல்கள், விமானங்கள் காணாமல் போகின்றன? இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இன்று தேடுவோம். பெர்முடா முக்கோணம் என்பது மியாமி, பெர்முடா மற்றும் பியூர்டோ ரிகோவை இணைக்கும் கற்பனை முக்கோண வடிவ பகுதியாகும். இந்த பகுதி நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதற்கு புகழ்பெற்றது. 1945ஆம் ஆண்டு 5 அமெரிக்க நேவி பாம்பர்ஸ் காணாமல் போன சம்பவம் தொடங்கி 1918ஆம் ஆண்டு 300 பேருடன் பயணித்த USS சைக்ளோப்ஸ் கப்பல் வரை பெர்முடா முக்கோணத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள், விமானங்கள் எந்தவித தடயமும் இல்லாமல் மாயமாகிவிட்டன. இதற்கு பல விஞ்ஞானிகள் பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள். திடீர் அலைகள். இந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படும் திடீர் மற்றும் வலுவான அலைகள் கப்பல்களை மூழ்கடிக்கலாம். காந்த திசை மாறுபாடுகள். இந்த பகுதியில் காந்த புலத்தில் ஏற்படும் திடீர் மாறுபாடுகள் கப்பல் மற்றும் விமானங்களின் வழித்தடங்களை தவறாக வழிநடத்தி விபத்துக்குள்ளாக்கலாம். மீத்தேன் வாயு வெடிப்புகள். கடலடி மண் பகுதியில் இருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு கப்பல்களை மூழ்கடிக்கலாம் மற்றும் விமானங்களை விபத்துக்குள்ளாக்கலாம். ஆனால் எதுவும் இதற்கு முழுமையான விளக்கமாக இல்லை. சிலர் இது வேறொரு பரிமாணத்திற்கான நுழைவாயில் என்கிறார்கள். ஆனால் மிகவும் ஆச்சரியமானது என்னவென்றால், இந்த பகுதியில் இருந்து தப்பித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். நேரம் மாறியது போல் உணர்ந்ததாகவும், திசை தெரியாமல் திணறினதாகவும், கருவிகள் சரியாக இயங்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். அமெரிக்க கடலோர காவல் படை இதை ஆபத்தான பகுதி என ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும், இவ்வளவு கப்பல்கள், விமானங்கள் காணாமல் போவதற்கு காரணம் என்ன? இது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. நண்பர்களே, பெர்முடா முக்கோணம் இன்னும் பல கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மர்மத்தை நீங்கள் எப்படி விளக்குவீர்கள்? கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.